எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது. பாகம் 15. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. மேடம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் என்னை பார்க்கறதுக்கே இப்படி வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்க போறீங்க என்று அவள் தோளில் இடித்தவாறு வீரா கேட்க, அதில் வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள் தூரிகா. அதில் தலையை இருபுறமும் அசைத்து சிரித்தவன், சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, டைம் ஆயிடுச்சு பாரு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நீ எல்லாருக்கும் சாப்பிடும்போது அவங்க கூடவே சேர்ந்து சாப்பிடணும். நான் அப்புறம் கூட வந்து சாப்பிட்டுப்பேன், புரியுதா என்று அவன் கூற, அதில் ஓரக்கண்ணால் அவனை பார்த்தவள், நான் மட்டும் சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்றீங்க, இது உங்களுக்கும் தானே பொருந்தும் என்றாள் மெல்லிய குரலில். பாருடா, ஒரு வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு தான் பேசுற. என் வேலை அந்த மாதிரிமா. எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதமா ஆகத்தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும் என்று அவன் கூற, அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக அவளுக்கு உணவை பரிமாற வேக வேகமாக உண்டு முடித்தாள் அவள். அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்து சமையலறையில் வைப்பதற்கு அவளுக்கு உதவி செய்தவன் அவளை அழைத்து கொண்டு வெளியே வர, அன்புமணி அவளை பார்த்தவர் வீராவை இப்பொழுது பார்த்துவிட்டு, ஐயா வீரா, நாங்க ராத்திரிக்கு இங்கேயே வெளியே படுத்துக்கலான்னு நினைக்கிறோம். நீ மருமகளை கூட்டிட்டு ரூமுக்கு போ. மருமகளுக்கு மேலே ஏசி வாங்கி போட்டு இருக்கோம்ல, அதனால மருமக அங்க படுத்துக்கிட்டோம் என்றார் அவர். அவர் கூறியதை கேட்டு அவரை புரியாமல் பார்த்தாள் தூரிகை. எப்பொழுதாவது அனைவரும் இதுபோல் ஒன்றாக தோட்டத்தில் அந்த இயற்கை காற்றை சுவாசித்தவாறு இரவு வேளையில் வீட்டிற்கு வெளியே உறங்குவது வழக்கம். தூரிகை வீரா இருவருக்கும் திருமணமான பிறகு இப்பொழுதுதான் அனைவருக்கும் இப்படி வெளியே தூங்கலாம் என்ற எண்ணம் வந்திருக்க, வீரா தூரிகை இருவரும் அவர்கள் அறையிலேயே இருந்து கொள்ளட்டும் என்று முடிவு எடுத்துவிட்டார் அன்புமணி. ஏனெனில் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இல்லை என்பதற்காகவே அவ்வளவு கேவலமாக பேசிய தூரிகை இப்பொழுது தங்களுடன் வெளியே வந்து படுத்துக் கொள்ளுமாறு கூப்பிட்டால் நிச்சயம் ஒத்துக்கொள்ள மாட்டாள். ஏசி அறையிலேயே உறங்கி பழகியவளுக்கு இப்படி காற்றோட்டமாக வெளியில் படுக்க வேண்டும் என்றால் அது சிரமமாக இருக்கும் என்று எண்ணியவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க, தூரிகையோ வீராவை பார்த்தவள், ஏன் எல்லாரும் வெளியே படுத்து தூங்கணும்னு சொல்றாங்க என்றால் புரியாமல். அதில் அவள் புறம் திரும்பியவன், இயற்கை காற்றை சுவாசிச்சு இந்த மாதிரி வெளியே படுத்து தூங்கினா ஒரு மாதிரி தனி ஃபீல் ஆகும். நாங்கள் அடிக்கடி இப்படி தான் தூங்குவோம். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன பிறகு இந்த விஷயம் நடக்காமையே இருந்தது. இன்னைக்கு அப்பாக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணி இருக்கு போல. ஆனால் நீ ஏசிலேயே படுத்து பழகுனதுனால உன்னால் இங்கே படுக்க முடியாதுன்னு நம்ம 2 பேரையும் மட்டும் ரூமுக்கு போக சொல்கிறாரு என்று அவன் கூற, அதில் ஏதோ மாதிரி ஆகி போனது அவளுக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் இங்கேயே தூங்குங்க என்று அவள் கூற, ஏண்டி, அதை பற்றி யோசிக்காமையா அவர் நம்ம 2 பேரையும் ஒன்றா மேலே ரூமில் போய் தூங்குங்கன்னு சொல்கிறாரு? கல்யாணம் பண்ணி வந்த பிறகும் உன்னை தனியாக விட்டுட்டு தூங்குவதற்கா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்று அவன் கூற, தனக்காக இவ்வளவு யோசிக்கும் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனது அவளுக்கு. அந்நேரம் வேதவல்லி தனலட்சுமி இருவரும் பாய் தலையுடன் வெளிவந்துவிட, வேதவல்லி தன் மகனை பார்த்தவர், என்னடா, மருமகளை இன்னும் இங்கே நிற்க வச்சு கதை பேசிக்கிட்டு இருக்க, மேலே ரூம்க்கு கூட்டிட்டு போப்பா என்றார் அவர். வீராவிற்கும் தன் குடும்பத்தாருடன் இங்கேயே உறங்க வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் தன் மனைவி அதற்கு விரும்ப மாட்டாள் என்பதை உணர்ந்து வேறு வழியின்றி சரி என்று தலையசைத்து விட்டு தன் மனைவியை அழைத்து கொண்டு தன் அறைக்கு வந்தான். தூரிகையோ அமைதியாக கட்டிலில் அமர்ந்தவள் கைகளை பிசைந்து கொண்டு ஏதோ யோசனையில் இருக்க, சட்டையை கழட்டி அங்கிருந்த ஆணியில் மாட்டிய வீராவிற்கு திரும்பி தன் மனைவியை பார்க்க அவளின் அமைதியை கண்டு புருவம் சுருங்கியது. என்ன தூரிகா, என்ன யோசிக்கிற என்று கேட்டவாறு அவன் அவள் அருகே வந்து அமர, அது இல்லை, உங்க அம்மா அப்பா என்னால் இந்த ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாதுன்னு எனக்கு வாஷிங் மிஷின்லாம் வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சாங்க. உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் எனக்கு வாங்கியும் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கும் ஏசியவும் வாங்கிட்டு வந்து மாட்டிட்டாரு. அதுக்கப்புறமும் எனக்கு எல்லாமே என் விருப்பப்படி நடக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இவ்வளவு நாள் நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரியாக இருந்திருக்கேன்னு இப்போ நான் நினைக்கும் போது எனக்கே என்னை நினச்சா அவமானமாக இருக்குது. எனக்காக ஒவ்வொன்றுத்தையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட அன்பு எதையுமே நான் புரிஞ்சுக்காம அத்தனை பேரையும் உதாசனப்படுத்தி இருக்கேன். நான் எல்லாம் என்ன பொண்ணு என்று அவள் கூறும் பொழுதே அவள் கண்களின் ஓரம் கண்ணீர் துளித்து விட்டது. அதில் பதறிப்போனவன், ஏய், என்னடா இதுக்கு போய் அழற, முதல்ல கண்ணத்தோட, குடும்பம்னு இருந்தா அப்படிதான் எல்லாரும் இருப்பாங்க.
குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட நலனையும் பத்தி தானே நம்ம யோசிக்கணும். உனக்கு ஏசி காத்துல தூங்கி பழக்கம் என்கிறதால தான் அப்பா உங்க அப்பா கிட்ட கேட்டு அதையும் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. வீட்ல எழிலுக்கு கூட எதையாவது விளையாட்டு பொருள் வேணும்னு சொன்னா, அப்பா வாங்கிட்டு வந்து உடனே குடுக்குறார்ல. அந்த மாதிரி தான் இதுவும். என்று அவன் கூற, அதில் அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள் அமைதியாக கண்மூடினாள். அவளின் நெருக்கம் அவனுக்கு ஒருவித உணர்வைக் கொடுக்க, அவளை தோளோடு இணைந்து கொண்டவன், "என்னம்மா?" என்றான். அவள் உச்சந்தலையில் முகம் புதைத்து, "நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதுங்க. இவங்க எல்லார் முகத்தையும் பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க யார் கூடவும் பேசி பழகறதுக்கே எனக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி தோணுது." என்று அவள் கூற, அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன், "உனக்கு அதிகமா யோசிக்கிற திறன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் தேவையில்லாத எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதும்மா. குடும்பம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே மறந்துடணும். வீட்ல இருக்கிற யாராவது இப்போ உன்ன பழச பேசி மனச கஷ்டப்படுத்துறாங்களா? இல்ல தானே? நீ மட்டும் எதுக்கு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க?" என்று அவன் கேட்க, அவள் பதில் கூறவில்லை. அமைதியாக இருந்தாள். அதில் அவள் கரங்களை இறுக பிடித்தவன், "நடந்து முடிஞ்சத பத்தி பேசியோ, யோசிச்சோ எதுவும் ஆகப் போறதில்ல. இனி நம்ம வாழ்க்கை எப்படி வாழலான்னு மட்டும் யோசிப்போம்." என்றான் அவன். அதில் மென் புன்னகையுடன் சரி என்று தலையசைத்தவள், "நம்மளும் கீழே போய் அவங்க கூட தூங்கலாமா?" என்றாள் மெல்லிய குரலில். அவள் கூறியதை கேட்டு தான் காதால் கேட்டது உண்மைதானா என்னும் ரீதியில் அவளை பார்த்து வைத்தான் வீரா. "என்ன? என்ன சொன்ன? எனக்கு புரியல." என்றான் அவன் இன்னும் அதிர்ச்சி விலகாமல். அதில் இப்பொழுது அவன் முகத்தை நேராக பார்த்தவள், "கீழ போய் எல்லார் கூடவும் அவங்க தூங்குற இடத்துல நம்மளும் தூங்கலாமான்னு சொன்னேன். இந்த ஏசி காத்துல நம்ம 2 பேர் மட்டும் இப்படி தனியா தூங்குறதுல எந்த சுகமும் இல்லைங்க. அங்க குடும்பமா எல்லாரும் அந்த இயற்கை காற்ற சுவாசிச்சு, ஒண்ணா சிரிச்சு பேசிக்கிட்டு தூங்க போறாங்க பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான நிம்மதிய நம்மளுக்கு குடுக்கும். நிம்மதியான உறக்கத்துக்கும் அடித்தளம் போடுது. நம்ம அங்கேயே போய் தூங்கலாங்க." என்று அவள் கூற, அதைக் கேட்டு மனம் மகிழ்ந்து போனவன், "அதுக்கு என்ன? தாராளமா போலாம்." என்று கூறிவிட்டு பாய் தலையணையை எடுத்துக்கொண்டவன், "உனக்கு மெத்த எடுத்துட்டு வரட்டுமா?" என்றான் அவள் புறம் திரும்பி. அதில் அவனை பொய்யாக முறைத்தவள், "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதுவே போதும். அதுதான் எனக்கு மெத்தையா? உங்க நெஞ்சு இருக்கே. உங்க மேல வேணா நான் படுத்துக்கிறேன்." என்றாள் வெட்கத்துடன். அவள் கூறியதைக் கேட்டு அவனுக்குமே வெட்கம் வந்துவிட, தலைக்கோதி வெட்கத்தை மறைத்தவன், "சரி வா." என்று அவள் கரத்தை பிடித்து இழுத்துக்கொண்டு கீழே வந்தான். அதற்குள் உறங்குவதற்கு அனைவரும் தயாராகிவிட்டனர். 2 கயிற்று கட்டிலில் சிங்காரம், அன்புமணி இருவரும் படுத்து இருக்க, அன்புமணியின் தொந்தி வயிற்றின் மீது ஏறி அமர்ந்து அவருடன் விளையாடிக் கொண்டிருந்தான் எழில். சில நேரங்களில் வேதவல்லி அன்புமணியுடன் கூட அவன் உறங்கிவிடுவான். இவர்கள் இருவரும் வெளியே வர, அவர்களை பார்த்து பெரியவர்கள் குழம்பினர். "என்னப்பா, எதுக்கு மருமகளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க?" என்று சிங்காரம் கேட்க, "நாங்களும் இங்கேயே தூங்கப் போறோம் சித்தப்பா." என்றான் முகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன். அவன் கூறியதைக் கேட்டு அதிர்ந்து போன அன்புமணி, "டேய், மருமகளுக்கு இதெல்லாம் ஒத்து வராதுடா. இங்க எப்படி அந்த புள்ளையால தூங்க முடியும்? அதெல்லாம் வேண்டாம். நீ அந்த புள்ளைய ரூம்க்கு கூட்டிட்டு போ." என்றார் அவர் அவசரமாக. அதில் பாயை விரித்து சாவகாசமாக அமர்ந்த வீரா, "உங்க மருமக தான் இங்க எல்லாரோட தூங்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால தான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன்." என்று கூறியவன் தலையணையை போட்டு அதில் படுத்துவிட, "அவள்தான் அப்படி கூறினாளா?" என்று அதிர்ச்சியுடன் அவளை அனைவரும் பார்த்தனர். ஆனால் அவளோ அனைவரின் முகத்தையும் பார்த்து சங்கடப்பட்டு வீராவின் அருகே அமர்ந்து கொள்ள, நிலைமையை உணர்ந்த தனலட்சுமி, "சரி சரி, அதான் மருமகளே ஆசைப்பட்டு வந்திருக்காள்ல, அப்புறம் என்ன? எல்லாரும் தூங்கலாம், தூங்குங்க." என்றவர் அவரும் அமைதியாக படுத்துவிட, முதல் முறை தரையில் படுப்பதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் தன்னவனது அருகாமையில் அமைதியாக பாயில் படுத்துக்கொண்டாள் தூரிகை. அவள் புறம் திரும்பி படுத்த வீரா, "இந்த மாதிரி படுத்திருக்கிறது கூட ஒரு மாதிரி நல்ல ஃபீலா இருக்குல்ல?" என்றான் அவளிடம். அதற்கு அவள் சிரிப்புடன் ஆம் என்று தலையசைக்க, அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஆடவன். அதில் வெட்கத்தில் முகம் சிவந்து போனவள், "எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. முதல்ல திரும்பி படுங்க." என்றாள் அவனிடம் சிறிய குரலில். அதில் அதற்கு மேல் அவளை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தவன் சிறு புன்னகையுடன் நேராக நிமிர்ந்து படுத்துக்கொள்ள,
பெண்ணவளும் அவனை ஒட்டியபடி ஒரு பக்கமாக ஒரு கழித்து படுத்து அவன் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள். தலையை பக்கவாட்டுப்புறம் திருப்பி அவனும் அவளை பார்க்க வேகமாக கண்களை மூடிக்கொண்டாள் மங்கை. அதில் ஒரு சிறு புன்னகை சிந்தியவன் தானும் விழிகளை மூட, எழிலோ வேகமாய் அன்புமணியிடமிருந்து கீழே இறங்கி வந்து வீராவின் மீது ஏறி படுத்து கொண்டான். தன் தம்பியின் செயலில் கண்களை மூடியவாறு புன்னகைத்த வீரா அவனை தன்னோடு அரவணைத்த வண்ணம் உறங்க ஆரம்பிக்க அனைவரும் நிம்மதியான உறக்கத்தை தழுவினர். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.